இப்போ வந்து வெல்லம் சீடை செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கரண்டி வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த கரண்டியில் அரை கரண்டி வந்து தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வர போகிறேன். இப்போ வந்து நம்ம வெல்லம் போட்ட சீடை செய்ய போகிறோம். அதுக்கு அதே கோபுரமாக ஒரு கரண்டி மாவு, அரை டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் உளுந்து மாவு, எள், இதெல்லாம் இப்போ கலந்துக்கலாம். இந்த மாவு நல்லா வறுத்த மாவுன்றதுனால எக்ஸ்ட்ரா வெண்ணெயெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. வேணும் வாசனைக்கு வேணும்னா சும்மா ஒரு 4 சொட்டு வரும். அதிகமாக விட்டிங்கன்னா சீடை பிரிஞ்சு போயிடும், நல்லா வராது. இப்போ இதை கலந்துக்கலாம். இதில் ஆல்ரெடி வந்து 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், அரை கப்பு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, வெல்லம் கரைச்சிட்டு கொதிக்க மாவில் ஊற்றக்கூடாது. கொதிக்க ஊற்றினா மாவு வெந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் சீடை பார்த்தோம்னா சவுக்குன்னு இருக்கும். ஸோ விதன்னு ஆற வச்சு கை பொறுக்கிற சூடில் விட்டு கலந்துக்கோங்க. இப்போ இதை கலந்துக்கலாம். இப்போது நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குது. நல்லா கலந்து வச்சுட்டேன். இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் ஜார்லேயும் போடலாம். நான் இது கல்லில் இடித்தது. இப்போ இதை கலந்து சீடை உருட்டிடலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்து இதை கலந்துட்டோம். இதில் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ரொம்ப அழுத்திலாம் உருட்ட வேண்டாம். நல்லா லேசாக ஒரு உருட்டி ஆற போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறுனா சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் வெள்ளை சீடை உருட்டி வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் காற்றாடட்டும். நான் உப்பு சீடை செய்ய போகிறேன். உப்பு சீடைக்கு வந்து ஒரு கரண்டி பச்சரிசி மாவு நல்லா வறுத்து ஜலிச்சு எடுத்தது. அதுக்கு ஒரு கரண்டி மாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வந்து உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து மாவாக்கினது. அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 3 பிஞ்ச் வந்து சால்ட். இப்போ எல்லாத்தையும் இதை கலந்துக்கலாம். இப்போது இதில் உளுத்தம்பருப்பு மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இதை நல்லா நம்ம இப்போது கலந்து விட்டுக்கலாம் ட்ரையாக. இப்போது இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு எள், இதில் ஒரு 4 சொட்டு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னா தேங்காய் போட போகிறதில்ல, அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் வாசனைக்காக. இப்போது இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஒரு கரண்டி மாவுக்கு 1/4 கரண்டிலேருந்து அரை கரண்டி வரையும் தண்ணி பிடிக்கும். கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போது நாம் மாவு வந்து நல்லா தண்ணி விட்டு இறுக்கமாக வந்து பிசைஞ்சிட்டோம். இப்போ சின்னதாக இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உருண்டை எடுத்துகிட்டு கையில் இப்படி லேசாக உருட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி காய விடணும். உப்பு சீடை மட்டும் லைட்டாக காஞ்சாதான் வெடிக்காது, இல்லைனா ஈரம் இருந்தால் கண்டிப்பாக வெடிக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. லேசாக தேய்ச்சி உருட்டி விட்டால் அது பாட்டையும் காயும். விக்னஸ் வந்து இதில் ஒரு நல்ல புது ஊசி வச்சு ஓட்டை போட்டாலும் உப்பு சீடை வெடிக்காது. இப்போ பாருங்கள், எல்லா உப்பு சீடையும் வந்து நான் உருட்டிட்டேன். இது வந்து ஒரு தட்டில் வச்சு ஃபேனுக்கு கீழே காய வைக்க போகிறேன். ஒரு 1/2 hour அது காயட்டும். அதுக்கப்புறம் இன்னும் அது இன்பிட்வீன். இப்போ பாருங்கள், நான் எல்லா உப்பு சீடையிலையும் ஒரு நல்ல புது ஊசி வச்சு ஓட்டை போட்டேன். இப்படி ஒரு 2 ஓட்டை போட்டிங்கன்னா உப்பு சீடை வெடிக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி.
இப்போ வந்து தேன் குழலுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதே ஒரு கரண்டி மாவு, அதே 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உளுத்தம் பருப்பு வறுத்து அரைச்சது, 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வாசனைக்கு. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது முறுக்கு மாவு தண்ணி விட்டு பிசைஞ்சாச்சு. இது முறுக்காச்சில் போட்டு பிழிஞ்சிடலாம். இப்போது முறுக்கச்சில் தேங்காய் அச்சு போட்டாச்சு. இதில் மாவு இப்போ உள்ளே போட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாம். எண்ணெய் சுட வச்சுட்டேன், இப்போ பிழிஞ்சிடலாம். இப்போது ஸ்டார் அச்சு முறுக்குக்கு செய்ய போகிறோம். அதுக்கு அதே ஒரு கரண்டி மாவு, 1/2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை பொடிச்சது நல்லா வறுத்து, 1/4 டீஸ்பூன் உப்பு, எள்ளு கொஞ்சமாக, பெருங்காயத்தூள், இதை வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு விட்டுக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டால் போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஒரு 1/4 கரண்டிலேருந்து 1/2 கரண்டி வரைக்கும் இது இழுக்கும். இது எல்லாமே வறுத்த மாவு, அதனால் தண்ணி கொஞ்சம் இழுக்கும். இப்போ எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போ இதில் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு நல்லா பிழிஞ்சாச்சு. இது திருப்பி போட ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ சத்தம் அடங்கிடுச்சு. இது மெதுவாக நம்ம திருப்பி போடலாம். இப்போ சத்தம் அடங்கிடுச்சு. இது மெதுவாக நம்ம திருப்பி போடலாம். இப்போது தேங்காய் முறுக்கு ரெடி. இப்போ முறுக்கச்சில் வந்து ஸ்டார் முறுக்காச்சு போட்டிருக்கேன். இதில் நாம் மாவு பிசைஞ்ச மாவை போட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஸ்டார் முறுக்கு பிழிஞ்சிடலாம். இதில் ஸ்டார் முறுக்கு எண்ணெய் சுட்டுடுச்சு. ஸ்டார் முறுக்கு பிழிஞ்சிடலாம். இப்போ ஸ்டார் முறுக்கு பிழிஞ்சாச்சு. இதில் ஸ்டார் முறுக்கு வந்து இந்த சலசலப்பு அடங்கிட்ட அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. இதை இப்போ திருப்பி போடலாம். முறுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ தட்டைக்கு 1 கரண்டி அரிசி மாவு நல்லா வறுத்தது, கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு வறுத்து பொடி பண்ணது, பெருங்காயத்தூள், ஜீரகம், எள்ளு, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், இதை கலந்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய், எண்ணெயும் போட்டுக்கலாம், சுட்ட எண்ணெயும் விட்டுக்கலாம். இதை இப்போ கலந்துக்கலாம். இப்போது தட்டைக்கு வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இதை குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். இது மாதிரி உருட்டி தட்டிடலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் தட்டிடுறேன்.
இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தட்டை வந்து நான் அழகாக வந்து தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் வச்சு பொரிச்சிடலாம். இது வந்து நான் பூரிக்கட்டையில் தேய்ச்சி எடுத்து கட் பண்ணி ஷேப்காக வச்சுருக்கேன். இது கையில் தட்டினது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எண்ணெயில் தட்டை போட்டாச்சு. இப்போ ஃப்ளேம் சின்னது பண்ணிவிட்டேன். சிம்லேயே நல்லா 2 பக்கம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. உப்பு சீடை இதில் போட்டுடலாம். பாருங்கள், சீடை வெடிக்கவே இல்லை. நல்லா வந்து பொரிஞ்சும் வருது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. இப்போது வெள்ளை சீடையை ஒன்று ஒன்றா போடலாம். பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். வெள்ளை சீடை நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஓசை அடங்கிட்ட அப்புறம் திருப்பி போடலாம். வெல்லம் சீடை தயார். உப்பு சீடை தயார். தட்டை தயார். இது வந்து இந்த தட்டை மாவுலேயே 2 இது மாதிரி பண்ணியிருக்கேன். கிருஷ்ணர் குழந்தை இல்லையா, ஸோ வாயில் வச்சு சப்பி சப்பி கடிக்க. ஸ்டார் அச்சு முறுக்கு தயார். தேன் குழல் முறுக்கு தயார்.